இல்லையே. ஆன்மீகம் என்பது இதுவல்லவே. நான் ஆன்மீகவாதம் என்று சொல்லிக் கொண்டு அடுத்த ஒரு ஆன்மீகவாதியின் மீது பழிகளையும் சேற்றுகளையும் அள்ளி வீசுபவன் எப்படி தன்னை ஆன்மீகவாதியாக பிரகடனப்படுத்த முடியும்? 1008 அழுக்குகளை உள்ளே வைத்துக் கொண்டு நாக்கை மட்டும் சுத்தவானை போல பேசுவதனால் என்ன தரீக்கத்தை வாழ வைக்கப் போகிறோம்? இல்லையே. ஒரு யதார்த்த கலிமாவினுடைய வாழ்க்கை, ஒரு யதார்த்தமான ஒரு மூமினுடைய வாழ்க்கை, ஒரு ஆன்மீகவாதியினுடைய வாழ்க்கை. ஒரு பக்கா தரீக்கத்துக்காரர் என்பதற்கு என்ன அடையாளம்? அவர் யாரை பற்றியும் பேச மாட்டார், யாரை பற்றி பேசுவதையும் காது கொடுத்து கேட்க மாட்டார். இந்த குணம் மேலோங்க வேண்டும். அதை படிப்பனையாக்குவதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக ஒரு பெரும் மாற்றத்தை மூசா நபியின் மூலமாக படிப்பினையை நமக்கு தந்தார். இப்போ எல்லாத்தையும் விளக்கம் எல்லாம் சொல்லியாச்சு. கிளம்புறாங்க. கிளம்பும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ஹிதர் நபிகிட்ட கேட்டாங்க, நான் போயிட்டு வாரேன், எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கன்னாங்க. எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கன்னாங்க. உடனே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, குன் நஃபாஅன், மற்றவர்களுக்கு பலன் தரக்கூடியவனாகவே இரு, எப்போதும் மற்றவர்களுக்கு பலன் தரக்கூடியவனாக இரு. வலா தக்குன் லர்ராரா, தொல்லை தருபவனாக ஆகிவிடாது. அதற்கு சொன்னாங்க இஸ்லாஹுல் உம்மத்தினுடைய நோக்கங்களை பத்தி சொன்னாங்க. உம்மத்தை சரிபடுத்துவதற்காக, நலவு செய்வதற்காக நாங்கள் இதை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? மற்றவர்களுக்கு பலனுள்ள வாழ்க்கை ஒரு ஆன்மீகவாதியினுடைய வாழ்க்கை. ஹைருன் நாசி மையம் ஃபவுன் நாஸ், மக்களில் சிறந்தவர் யார்? மக்களுக்கு பலன் தரக்கூடியவர். யார் மக்களுக்கு பலன் தருகிறாரோ அவர் மக்களில் சிறந்தவர். அதனாலதான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீ பலன் செய்யக்கூடியவனாக இரு, இடையூறு செய்யக்கூடியவனாக இருக்காத. வக்குன் பஷாஷா, சிரித்த முகத்தோடு ஆகு, எப்போதும் சிரித்த முகத்தோடு ஆகு. வலா தக்குன் அபூசா, கடுகடுப்பு நிறைந்தவனாக, முகம் சுளிக்கக்கூடியவனாக ஆகிறார். யாரை பார்த்தாலும் புன்முறுவல் பூத்த முகத்தோடு, அவன் எதிரியாக இருந்தாலும் கூட ஒரு புன்முறுவல் பூத்த முகத்தோடு அவனை சந்திக்க பழகு. ஆன்மீகவாதியை பொறுத்தவரையில் அவனுக்கான எதிரி இப்லீஸ் மட்டும்தான். அவனுடைய நஃப்ஸும் இப்லீஸும் தான் அவனுக்கான எதிரி. அது அல்லாத எல்லாம் எதிரிகள் அல்ல என்பதை புரிந்துகொள் என்பதற்காக சொன்னாங்க. கடுகடுத்த முகத்தோடு இருக்காத, எப்போதும் பலனுள்ள வாழ்க்கையை நீ வாழ்ந்துகொள். நிறைய சொல்லிட்டு கடைசியில ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மேன்மக்களுடைய குணம் இருக்கு. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ்ட்ட பேசுற நபி, கலீமுல்லா. அதனால நீங்க போறதுக்கு முன்னால எனக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுங்க. அவுசினி யா மூசா, மூசாவை எனக்கு நீங்க ஏதாவது வசியத்து செய்யுங்க. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இய்யாக வல் கலப இல்லா ஃபில்லாஹ், கோபப்படுவதை உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்றேன், கோபப்படாதீங்க. கோபப்படுறதா இருந்தா அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் கோபப்படணும். அல்லாஹ் அல்லாத எதுக்காகவும் நீங்க கோபப்படக்கூடாது. வலா துஹிப்பு துன்யா, உலகத்தை நேசிக்காதீங்க. உலகத்தை நான் கவனிக்க வேண்டிய விஷயம், சாதாரணமான விஷயம் அல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை வலா துஹிப்பு துன்யா, துன்யாவை நீங்க நேசிக்காதீங்க. ஏன் தெரியுமா? ஃபஇன்னஹா, இந்த துன்யா துஹ்ரிஜுக அனில் ஈமான், உன் ஈமான வெளியாக்கிரும், உன்னை ஈமான விட்டு வெளியாக்கிரும். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் இல்லையா, சின்ன சின்ன காரணங்களுக்காக தாய் தகப்பனுடைய பேச்சை மீறிக்கிட்டு ஆணும் சரி பொண்ணும் சரி அல்லது யாருமே சரி, ஒரு சின்ன சின்ன காரணங்களுக்காக கோடி கொடுத்தாலும் கிடைக்காத அல்லாஹ் கொட்டி இருக்கிற ஈமானை சாதாரண விஷயங்களுக்காக தூக்கி எறிகிறாங்களா இல்லையா? உலகத்தினுடைய சின்ன சின்ன ஆசைகளுக்காக, ஏதோ நெட்ல யூடியூப்ல போடக்கூடிய சில லைக்ஸுகளுக்காக, சில வியூஸ்களுக்காக, அவர்களுக்கு வார வாரம் வரக்கூடிய ஒரு 19 அமெரிக்கன் டாலருக்காக ஆடி பாடி இஸ்லாத்திற்கு எதிரான கொள்கைகளை பேசி வயிறு வளர்க்கணும்னு நினைக்கிற அளவுக்கு முஸ்லிம் சமூகத்தில் சிலது போகுதா இல்லையா? எதனால போகுது? ஈமானுடைய பலம் தெரியல, ஈமானுடைய ருசி தெரியல. அந்த ஈமானுடைய ருசியை தெரியாம ஆக்குறது எது? உலகத்தினுடைய மோகம். அப்ப உலக மோகம் என்கிறது சாதாரண விஷயம் அல்ல, அது உங்களுடைய ஈமான உலகத்தில இருந்து பறிச்சிரும். அதனால நீங்க தயவு செய்து உலகத்தை நேசிக்காதீங்கன்னு சொன்னாங்க. இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உபதேசமும் செய்தார்கள். நாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு குர்ஆன்ல இருக்கு.
சரி, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருக்கிறாங்க, எங்கெங்க இருக்கிறாங்க, யாருடைய சுகபத்துல இருந்தாங்க, யார் யாரோட அவங்க நெருக்கமா இருக்கிறாங்க, யாருக்கு அவங்கள பார்க்கிற நசீபு கிடைக்கும். அப்துல் ரஸாக் என்கிற ஒரு பெரியார் பகதாதனுடைய பள்ளிவாசலினுடைய வெளித்திண்ணையில ஒரு இளைஞர் உட்கார்ந்து இருக்கார். அந்த இளைஞர் உட்கார்ந்து அல்லாஹ் ஏதோ திக்ர் செஞ்சுட்டு இருக்கார். தஃப்சீர் ரூஹுல் பயான்ல வர்ற செய்தி. அவர் திக்ர் செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு அறிஞர் அப்துல் ரஸாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அந்த அப்துல் ரஸாக் ரஹ்மத்துல்லாஹ் அந்த பள்ளிக்கு வந்துட்டாங்க. வந்து அவங்க இருந்த மக்களுக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிச்சாங்க. உபதேசம் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த இளைஞர் மட்டும் பேசாம உட்கார்ந்து இருந்தார். எல்லாம் உள்பள்ளியில உட்கார்ந்து எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு வயதான மனிதர் அந்த இளைஞர்கிட்ட வந்தார். வந்தவர் கேட்டாரு, உள்ள அப்துல் ரஸாக் பேசுறாங்க, நீங்க ஏன் போகலன்னு கேட்டாங்க. உடனே அந்த இளைஞர் சொன்னாரு, அந்த உள்ள அப்துல் ரஸாக் கிட்ட இருந்து அந்த மக்கள் இல்மு எடுக்கிறாங்க, நான் ரஸாக்கான அல்லாஹ்ட்ட இருந்து இல்மு எடுத்துட்டு இருக்கிறேன். எனக்கு ரஸாக்கான அல்லாஹ் இல்மு கொடுக்கிறான். ஒத்தகுல்லா யல்லிமுக்குமுல்லா, அல்லாஹ்வை பயந்துக்குங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஆசிரியராக மாறுவான். அந்த இல்ம நான் அல்லாஹ் ரஸாக் கிட்ட இருந்து எடுக்கிறேன், எனக்கு அப்துல் ரஸாக்குடைய ஞானம் தேவையில்லைன்னாரு. உடனே அவர் சொன்னார், வந்தவர் சொன்னாரு, என்ன இருந்தாலும் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்திருக்கலாம்ல, அவர் ஒரு பெரிய மனுஷன் தானே அப்படின்னு. உடனே அந்த இளைஞர் சொன்னாரு, இங்க பாருங்க, ஒழுங்கு மரியாதையா போயிருங்க, இல்லைன்னா நீங்க தான் ஹிதர்னு இருக்கிற எல்லாருக்கும் காட்டி கொடுத்துருவேன். நீங்க தான் ஹிதர்னு இருக்கிற எல்லாருக்கும் காட்டி கொடுத்துருவோம், ஒழுங்கா போயிருங்கன்னாரு. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டு அந்த இளைஞரை கூப்பிட்டு கேட்டாங்க, நான் ஹிதர்னு விளங்கினியே எப்படின்னு கேட்டாங்க. உங்களை பத்தி சில அடையாளங்கள்லாம் நான் படிச்சிருக்கிறேன், அதெல்லாம் எனக்கு விளங்கிச்சு. அப்ப ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, என்ன சந்திக்கிற பாக்கியம் அல்லாஹ் உனக்கு எப்படி தந்தான்னு தெரியுமான்னு கேட்டாங்க. எதனால நீ என்ன சந்திச்சேன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியாதுன்னார். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, பி பரக்கத்தி பிர்ரில் வாலிதைன், உன் பெற்றோர்களுக்கு பணிவிட செய்யற, உன் தாய் தந்தையர்களை கண்கலங்காம பாத்துக்கிற, அதனால அல்லாஹ் எனக்கு ஒரு உத்தரவு விட்டான், அந்த பிள்ளைய போய் பாருன்னு சொன்னான், அதனால உன்னை நான் பார்க்க வந்தேன். இப்ப நாம விளங்க வேண்டிய விஷயம் இங்க ஒண்ணு இருக்கு. எந்த பிள்ளை பெற்றோர்களுடைய விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்குதோ, பெற்றோர்களுடைய துவாவுக்கு இலக்கான பிள்ளையாக வளருதோ, அந்த பிள்ளைக்கு அல்லாஹ் அந்த பெருமகனாரை பார்க்கக்கூடிய வாய்ப்பை, தௌஃபீகை தருவார். ரெண்டாவது, அவங்க இருக்கிறாங்களா இல்லையா, நிறைய கருத்து வேறுபாடுகள் எங்கெங்கெல்லாமோ இருக்கு. இருக்கிறாங்கன்னு ஒரு சிலர்கள், இல்லைன்னு ஒரு சிலர்கள். ஜாமிஉல் கராமாத் அப்படிங்கிற கிதாபுல நிறைய சலவாத்துகளை இந்த உம்மத்திற்கு கோர்வை செய்து தந்த ஷாதிலியா தரீக்காவினுடைய மிகப்பெரிய ஒரு வழி இமாம் ஷாதிலியினுடைய பிரதான கலீஃபா, அந்த பிரதான கலீஃபாவாக இருக்கிற அபுல் அப்பாசுல் முர்சி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இன்னி ரஅய்துல் ஹலிர, நான் ஹிதர் நபியை பார்த்தேன், வஸாஃபஹதுஹு பிகஃபி ஹாதா, இந்த கையை வச்சு முசாஃபா செஞ்சேன். மக்கள்கிட்ட சொல்றாங்க, இந்த கையை வச்சு நான் முசாஃபா செஞ்சேன். வலவ் ஜாஅனி அல்ஃபு ஃபகீஹின், 1000 அறிஞர்கள் என்கிட்ட வந்து யுஜாதிலூனனி, தர்க்கம் செய்தாலும், வயகூலூன பிமௌத்திஹி, ஹிதர் மௌத்தாகி விட்டார் என்று அவர்கள் சொன்னாலும், மாரஜஅத்து இலைஹிம், அந்த 1000 பேருடைய சொல்ல நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா இந்த கையால முசாஃபா செஞ்சவனா, இந்த கண்ணால பார்த்தவனா. அபுல் அப்பாசுல் முர்சி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஏன்னா அனுபவிச்சவன்ட்ட போய் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அல் குன்சா லா யஅலமு லதத்தில் ஜிமா, அவ்வளவுதான். அனுபவிச்சவனுக்கு தான் டேஸ்ட் தெரியும், அனுபவிக்காதவனுக்கு எந்த டேஸ்டும் தெரியாது. அப்படிதானே? இப்ப நாம வெளியே போயிட்டேன், என்ன நீங்க பாத்துட்டீங்க, பார்த்தாச்சுல்ல, நான் வெளியே போயிட்டேன். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒருத்தர் வந்தாரு. வந்தவர் இங்க நின்றுட்டு சொன்னாரு, அப்துல் ரஹீம் கொக்கு மாதிரி வெள்ளையா இருப்பாருன்னாரு. நம்புவீங்க? நம்ப மாட்டீங்க. ஏன்னா என்ன செஞ்சிட்டீங்க, பார்த்துட்டீங்க. பார்த்த பின்னால், அதனாலதான் அபுல் அப்பாசுல் மிர்சி சொல்றாரு, எனக்கு 1000 ஆலிம் சாக்கள் வந்து
கதிர் நபி மௌத்தாயிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா கதிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம என் கண்ணால நான் பார்த்தேன், என்னுடைய கரத்தால் நான் முஸாஃபா செய்தேன் என்று கதிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க. அபுல் அப்பாஸ் முர்சி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க. கௌசுல் ஆதமுடைய வரலாறு நமக்கு தெரியும். கௌசுல் ஆதம் கர்க்கு காட்டுல புருஜுல் அஜமி என்கிற கோட்டையில ஒரு 16-17 ஆண்டுகள் கடும் தவம். அந்த கடும் அப்பமெல்லாம் வலிமார்கள் அப்படித்தான் உருவானாங்க. இப்ப நிறைய வலிமார்கள் பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இருக்கா. இப்ப இப்படிதான் அறிமுகம் இப்படித்தான் வரும். அந்த காலத்துல புருஜுல் அஜமி, கர்க்கு காடு இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு. இப்போ ஒரு 400 GB போதும், ஒரு 1000 MB போதும், அப்படி ஆயிடுச்சு. அப்ப அந்த கர்க்கு காட்டுல இருக்கிற போது ஒரு நாள் திடீர்னு அவங்க ஒரு சத்தியம் பண்ணாங்க. யாரா காடு, அந்த காட்டுல உட்கார்ந்து சத்தியம் பண்ணாங்க, யாராவது வந்து ஊட்டுனாத்தான் உண்ணுவேன், இல்லைன்னா உண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு உட்கார்ந்தாங்க. அபூ சயீதுல் முக்கர்ரமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, கௌசுல் ஆதமுடைய ஷேக், கண்ணுள்ள ஷேக், காதுள்ள ஷேக், முரீது கூப்பிட்டா கேட்கிற ஷேக், முரீது நினைச்சா பதில் சொல்ற ஷேக் அபூ சயீதுல் முக்கர்ரமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காட்டுக்கு வந்தா. வந்து அப்துல் காதர் எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க வீட்டுக்கு வாங்க, நான் ஊட்டி விடுறேன். போவோமா வேணாமா? கூப்பிட்டாங்கள, போலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது கதிர் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டா. வந்து சொன்னாங்க, அப்துல் காதிர் அபூ சயீதுல் முக்கர்ரமியினுடைய வீட்டுக்கு போங்கன்னு சொன்னாங்க. உடனே கௌசுல் ஆதம் கர்க்கில இருந்து கிளம்பி அபூ சயீதுல் முக்கர்ரமி ரஹ்மத்துல்லாஹி வீட்டு கதவை தட்டினாங்க. தட்டின உடனே கதவை திறந்துட்டு அவங்க கேட்டாங்க, நாங்க கூப்பிட்டா வரமாட்டியோ, கதிர் சொன்னாதான் வருவீங்களோ? ஞானம், இது ஞானம், இதை நாம விளங்கணும், அதுக்காக சொல்றேன். நான் கூப்பிட்டா வரமாட்டேன், கதிர் சொன்னா வந்துருவேன், அப்படிதானே? கதிர் அலைஹிஸ்ஸலாம் கௌசுல் ஆதம் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு தர்பியத் செய்கிறார்கள். ஏன்னா சைஃபுல் அவுலியா, வலிமார்களினுடைய வாழ், விலாயத் என்கிற கேந்திரத்தினுடைய ராஜர், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விலாயத்துகளினுடைய போஸ்டிங்குகளும் அந்த காலத்தினுடைய கௌசுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய பொறுப்பில் அல்லாஹ் வைத்து அழகு பார்க்கிறான் ஷேகுனா கதிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அதனால இது கௌசுல் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க. பெருமான் நபி அவர்களுடைய புனிதமான உடம்பை குளிப்பாட்டணும். எப்படி குளிப்பாட்டுறது? எல்லா மையத்துகளை குளிப்பாட்டுற மாதிரி துணியை எடுத்து குளிப்பாட்டுறதா, அல்லது இருக்கிற துணியை வச்சுக்கிட்டே குளிப்பாட்டுறதா? இங்கிற ஒரு ஆலோசனை நடந்தது. என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம நாங்க இருந்தோம். அந்த நேரத்தில் அல்கல்லாஹு நௌம அலைனா, அல்லாஹ் எங்களின் மீது ஒரு சிறு தூக்கத்தை போட்டான். மாமின்னா ரஜுல், எங்கள்ல எந்த மனுஷனோ இப்படி உட்கார்ந்து தூங்கணும், இந்த கையில அவருடைய நாடி இருந்தது, இப்படி தூங்கணும். அப்படி தூங்க போது ஒரு சப்தம் வந்தது, லா துஜர்ரிது சியாப ரசூலில்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உடம்புல இருந்து துணியை நீக்கிறாதீங்க, அந்த புனிதமான மேனியின் மீது துணி இருக்க தண்ணியை ஊற்றி குளிப்பாட்டுங்க என்று ஒரு சப்தம் வந்தது. நாங்கள் விழித்தோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், இந்த சப்தம் யார் என்று உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. சஹாபிகள் தெரியாதுன்னாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஹுவல் கதிரு, இது கதிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குளிப்பாட்டுகிற நேரத்தில் ஹஜ்ரத் கதிர் நபியினுடைய சப்தம் வருகிறது. கௌசுல் ஆதம் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் அவர்களுக்கான தர்பியத்தில் கௌசுல் ஆதம் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். ஷாதிலி இமாம் சொல்கிறார்கள், நான் எப்போதெல்லாம் உபதேசம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேனோ அப்போதெல்லாம் என்னுடைய சபைக்கு கதிர் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஏதாவது ஒரு உருவத்தில் வருவார். ஏதாவது ஒரு உருவத்தில் வந்து அமர்ந்து என்னையே கவனித்துக் கொண்டிருப்பார். போகும்போது என்னிடத்தில் சொல்வார், அஸ்லஹ் அல்லாஹு பாலக, அல்லாஹ் உங்களுடைய இதயத்தை சரிபடுத்துவானாக, அல்லாஹ் உங்களுடைய இதயத்தை சரிபடுத்துவானாக என்று பிரார்த்தனை செய்து விட்டு தான் கதிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னை விட்டு செல்வார்கள் என்று ஷாதிலி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள். இவ்வளவு பெரிய பாக்கியங்கள்
கிடைக்க பெற்றிருக்கிற ஒரு பெருமகனாராக அவர்கள் மூலமாகத்தான் அல்லாஹ் விலாயத்தினுடைய எல்லா அமைப்புகளையும் வைத்திருக்கிறான் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ரலியல்லாஹுடைய காலம் வரலாறு நான் சுருக்கமா சொல்றேன். அவங்களுடைய காலத்துல ரசூலுல்லாஹி சந்திக்க ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. வந்து சொன்னாங்க, இந்த ஏரியால ஒரு அபுதால் இருந்தாங்க, அந்த அபுதால் மௌத்தாயிட்டாங்க, அந்த இடத்துக்கு ஒரு ஆளை போடணும், யார போடலாம்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, காலையில சொல்றேன்னு சொன்னாங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இல்ல இப்பவே சொல்லுங்க. ஏன்னா காலைக்கு உள்ளால அந்த இடத்துல ஏதாவது ஒண்ணு ஆனா அதுக்கு நான் பொறுப்பாளியா போயிருவேன், அதனால இப்பவே சொல்லுங்கன்னாங்க. அந்த அளவிற்கு எல்லா வகையான ஞானங்களையும் அல்லாஹ் அந்த பெருமகனாருக்கு தந்தான். சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், தஃப்சீருல் பயான்ல இருக்குது, ஹிதர் அலைஹிஸ்ஸலாமும் இலியாஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமும் அரஃபா மைதானத்தில் வருடத்திற்கு ஒரு முறை சந்தித்துக் கொள்கிறார்கள். அந்த வருடத்திற்கு ஒரு முறை சந்திக்கிற போது, பிரியும் போது இருவரும் ஒரு துவாவை சொல்கிறார்கள். பிஸ்மில்லாஹ் மாஷா அல்லாஹ் லா யசூகுல் கைர இல்லா அல்லாஹ் இல்லல்லாஹ் மாஷா அல்லாஹ் லா யஸ்ரிஃபு ஸூஅ இல்லல்லாஹ் மாஷா அல்லாஹ் மா கான மின் நிஅமத்தின் வ மினல்லாஹ் மாஷா அல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். இந்த பிரார்த்தனையை சொல்லி அவர்கள் இருவரும் பிரிகிறார்கள். அதை நான் பார்த்திருக்கிறேன் என்கிறார்கள் சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த வகைகளை எல்லாம் வைத்து பார்க்கிற போது ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தங்களினுடைய சிறப்பை நம்மால உணர முடியுது. நாம் குறிப்பாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஆன்மீகத்திற்கான அடிப்படை தகவல்களை அல்லாஹ் ஹிதர் நபியின் மூலமாக இந்த உம்மத்திற்கு தந்தார். அதுல ஆன்மீகம் என்பதை நாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹுமா இருவர்களினுடைய தர்பியத்தின் மூலமாக வாங்கக்கூடிய பெருமக்களாக நாம் வாழ வேண்டும். அதனாலதான் காதிரியா தரீக்கத்து, அந்த தரீக்கத்தினுடைய மேலாதிக்கத்திலே பேசப்படுகிற போது காதிரியா தரீக்கத்தை பற்றி பிடித்துக்கொள், ஃபஸ்லுக்கன் ஃபீஹா ராசிகல் கதம், கால் பதித்து அதிலே நடந்துகொள். காரணம் ரசூலுல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹு ஹிதர் அலைஹிஸ்ஸலாமுடைய சுஹபத்தோடு பெற்ற ஞானம். ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் 3 விஷயத்துக்கு மேல யாற்ற இருக்க முடியாதுன்னு மூசா நபி போனாங்களோ, அந்த மூசா நபியை விட ரசூலுல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹு பல ஆண்டுகள் அந்த பெருமகனாருடைய சுஹபத்தில் இருந்து வாங்கிய ஞானம் என்பதை நாம புரிந்துக்கிறோம். அதனாலதான் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்கிற போது தரீக்கத்தினுடைய முதல் நோக்கம் குன் நஃபா, பலன் தரக்கூடியவனாக மாறு. ஷாதிலி இமாம் கடுமையான குளிர் நிறைந்த நேரம், அந்த குளிர் நிறைந்த நேரத்துல ராத்திரி அப்பாவை போட்டுக்கிட்டே தூங்குனாங்க. அப்படி தூங்கி காலையில தஹஜ்ஜுதுக்காக எழும்புறாங்க. எழும்பும் போது அந்த அபாவினுடைய கை கேப்ல குளிருக்கு பயந்து ஒரு பூனை வந்து தூங்குது. அந்த கை கேப்ல உள்ள ஒரு பூனை வந்து தூங்கிருச்சு. அதை அசைஞ்சா அந்த பூனை முழிச்சிருமோன்னு பயந்து கத்திரியை எடுத்து இங்க இருந்தே கட் பண்ணாங்க. கட் பண்ணி அதை அப்படியே தூக்கி வச்சுட்டு ஒரு கை சட்டை இல்லாம தொழுகைக்கு போனாங்க ஷாதிலி இமாம். எதுக்காக? ஒரு பூனையினுடைய தூக்கம் தொலைந்து விடக்கூடாது என்பதற்காக. இதெல்லாம் நாம படிக்கும் போது கேட்கும் போது இப்படியெல்லாம் இருந்தா அப்படியெல்லாம் நாம நினைக்கிறதெல்லாம் கிடைச்சிடும். அவ்வளவு. அதுக்கு ரொம்ப ஆசைப்படும் போது நாம செய்ய வேண்டியது ரொம்ப ஓவரா இருக்கணும்ல. சும்மா பெருசா இருக்கிறத சாதாரணமா வாங்கிட்டு வர முடியாது இல்ல. அப்போ அதனாலதான் அந்த நஃபா, பலனுள்ள வாழ்க்கை, யாருக்கும் தொந்தரவு இல்லாத வாழ்க்கை. யாருக்கும் தொந்தரவு இல்லாத வாழ்க்கை யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை. அப்ப தரீக்கத்தினுடைய மூலம் யாரு? அத்தரீக்கத்தை முஹம்மதியா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தரீக்கத்தினுடைய மூலம். யாருக்கும் தொல்லை தராதவங்க. ஹுதைபியாவுடைய ஒப்பந்தம் முடிஞ்சு மறு வருஷம் 3 நாள் மக்கால இருக்கணுங்கிற நிர்பந்தத்துக்கு உட்பட்டு உம்ராவை கலா செய்யறதுக்காக மக்காவுக்குள்ள வந்தாங்க. 3 நாள்ல உம்ராவை கலா செஞ்சு கிளம்ப வேண்டிய நேரம் சுஹைல் இப்னு அம்ர் வர்றாரு. 3 நாள் முடிஞ்சிருச்சு, கிளம்புங்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கொஞ்சம் அவகாசம் தந்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஒரு விருந்து கொடுத்துட்டு போறேன்டா. மக்காவாசிகள் என் பிள்ளைங்க தானே, என் கூட பிறப்புகள் தானே, ஒரு விருந்து தந்துட்டு போறேன். சுஹைல் இப்னு அம்ர் சொன்னாரு, விருந்து வேணாம், ஒண்ணு வேணாம், முதல்ல இடத்த காலி பண்ணுங்க, ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையில 3 நாள் முடிஞ்சிருச்சு, கிளம்புங்கன்றாங்க. அவ அதட்டி பேசின உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோவம் வந்துச்சு.
உங்க அப்பா வீட்டு சொத்தா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, இத முதல்ல பயன்படுத்துறது உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான். கேட்டாங்க எழும்பி, மக்கா என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தான்னு கேட்டாங்க. ஏன்னா எங்க ஊர் மக்கா, அதை விட்டுட்டு போன்னு விரட்டுறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு, உட்காரு அப்படின்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமர் உட்காருங்க, லா துதி ரிஜாலன் ஜாரூனா ஃபீ ரிஹாலினா, நம்ம இடம் தேடி நம்ம சந்திக்க வந்தவங்களுக்கு நோவினை கொடுக்காத. அவன் எதிரியா இருந்தாலும் நம்ம இடம் தேடி வந்திருக்கான், நம்ம கூடாரத்துக்குள்ள வந்திருக்கிறான். அவன் எதிரியா இருந்தாலும் அவன் என் வீட்டுக்குள்ள வந்திருக்கிறான், அவருக்கு மரியாதை கொடுக்காத என்று ஒழுக்கம் கற்றுக் கொடுத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த குணத்தை தான் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு உபதேசம் செய்கிற போது கதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, குன்னஃபா, நீ பலனுள்ள மனிதனாக மாறு என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில தரீக்கத்தினுடைய ஞானம் படிக்க ஆசைப்படுகிற அல்லது படித்துக் கொண்டிருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில எல்லோருக்கும் பலன் தரக்கூடிய ஒரு வாழ்க்கை, யாருக்கும் தொல்லை கொடுக்காத ஒரு வாழ்க்கை, நாம் இன்னும் கற்று முன்னேற வேண்டிய படிக்க வேண்டிய ஆழிய ஞானங்கள் 1000 உண்டு. அந்த வார்த்தையினுடைய ஞாபகத்திற்காக நான் சொல்றேன். இந்த கப்பல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு இருக்கிறாங்க, கதர் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி வரும்போது ஒரு குருவி, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு குருவி வந்துச்சு, அந்த கப்பலினுடைய சைடுல உட்கார்ந்துச்சு. உட்கார்ந்த குருவி கடல்ல கொத்திச்சு, டபக்குன்னு கொத்திச்சு. கொத்தி ஒரு 2 சொட்டு தண்ணி எடுத்துச்சு. எடுத்துட்டு குருவி பறந்துருச்சு. ஒரு ஞானி எல்லா விஷயங்கள்ல இருந்தும் பாடம் படித்து கொடுக்க வேண்டும், எல்லாத்துல இருந்தும் பாடம் படிக்கணும். இப்போ கதர் அலைஹிஸ்ஸலாம் இதை பார்த்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, இந்த குருவி குடிச்சு கடல் தீந்துச்சான்னு கேட்டாங்க. இந்த குருவி குடிச்சு கடல் நீர் தீந்துருச்சான்னு கேட்டாங்க. அது எப்படி தீரும், 2 சொட்டு. கதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஆமா அப்படித்தான், உங்க ஞானம் ஏன் ஞானம் உலக மக்களுடைய ஞானம் எல்லாம் குருவி குடிச்ச தண்ணி மாதிரி, அல்லாஹ்வுடைய ஞானம் கடல் மாதிரி. அதனால அலமுன் நாஸ், மக்கள்ல பெரிய அறிவாளி யாருன்னு கேட்டா யாரதான் சொல்லணும், அல்லாஹ்வை தான் சொல்லணும். யார சொல்லக்கூடாது, அண்ணன்னு சொல்லக்கூடாது. இத சொல்லியே எல்லா நிகழ்வுலையும் இதை சொல்லியே தர்பியா செஞ்சாங்க, பக்குவப்படுத்தினாங்க. அப்படி பக்குவப்படுத்தியதுனாலதான் வெளியே போகும்போது கோபக்கார மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கோபம் கொள்ளாதீங்கன்னு உபதேசம் போனாங்க. உள்ள போகும்போது எப்படியோ இருந்த ஒரு முரீத இப்படி மாத்திரவர் முரப்பி அப்படிங்கறதான் நாம அந்த கதர் அலைஹிஸ்ஸலாமுடைய பாத்திரத்தில் இருந்து புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் அல்ல ரப்புல் ஆலமீன் ஹக்கான தரீக்கத்தினுடைய அகமிய ஞானங்களால் நம்முடைய இதயங்களை பூரணமாக்குவானாக என்கிற பிரார்த்தனையோடு நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.